பெரம்பலூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியை சுத்தியால் அடித்து கொன்று உடலை எரித்ததாக அதே பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் போலீசில் கைதாகியிருக்கிறார். சடலத்தை கண்டுபிடிக்காதவாறு மறைத்து போலீசாரை திட்டமிட்டு சுற்றலில் விடும் சைக்கோ ஆசிரியரின் கோர பின்னணி என்ன? அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றிய இருவரும் நெருக்கமாக பழகி உள்ளனர். மேலும் சில பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததை தட்டி கேட்டதால் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கதி கலங்க வைக்கும் சைக்கோ சம்பவத்தின் பின்னணி என்ன? பெரம்பலூர் அருகே உள்ள குறும்பநல்லூரை சேர்ந்தவர் 44 வயதான வெங்கடேசன். இவர் வி களத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். கடந்த நவம்பர் 15ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற வெங்கடேசன் திடீரென்று காணாமல் போனார். மேலும் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த 42 வயதான தீபாவும் காணாமல் போனார். இது தொடர்பாக புகார்களில் ரகசிய காதலாக இருக்குமோ, வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகி இருப்பார்களோ என்ற சந்தேகம் எழ போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் தேடத் தொடங்கினர். அப்போதுதான் காணாமல் போனவர்கள் என பதியப்பட்ட வழக்கு விஸ்வரூபம் எடுத்து கொலை வழக்காக இருக்குமோ என்ற கோணத்தில் திசை திரும்பியது. காரணம், 15 தினங்கள் கழித்து நவம்பர் 30ஆம் தேதி கோவை உக்கடம் பகுதியில் ஆசிரியை தீபாவின் ரெனால்ட் குவிட் கார் சாலையோரத்தில் நின்றுள்ளது. இரத்தக்கரை படிந்த ஒரு சுத்தியலும் கத்தியும் காரில் கிடந்துள்ளது. மேலும் தீபாவின் தாலி செயின், கொலுசு, ஏடிஎம் கார்டு மற்றும் ஆசிரியர் வெங்கடேசனின் 2 செல்போன்களும் அதில் கிடந்துள்ளன. கார் பதிவெண்ணை வைத்து பெரம்பலூர் போலீசாரை தொடர்பு கொண்ட கோவை போலீசார் கைப்பற்றிய தடயங்களை வழக்கு விசாரணைக்காக அவர்களிடம் ஒப்படைத்தனர். அப்போதுதான் காணாமல் போன ஆசிரியர் வெங்கடேசன் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். நவம்பர் 20ஆம் தேதி வேறொரு நபரிடம் செல்போன் வாங்கி வெங்கடேசன் தனது குடும்பத்தினருக்கு போன் செய்துள்ளார். தேனி மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே பதுங்கியிருந்த வெங்கடேசனை அவரது மைத்துனர் பிரபு, சகலை ராஜா ஆகிய இருவரும் நேரில் சந்தித்துள்ளனர். வெங்கடேசனின் சட்டையில் இரத்தக்கரை படிந்திருப்பதைக் கண்டு மிரண்டு போனார்கள். இதனையடுத்து வெங்கடேசனை சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்று அவரின் இரத்தக்கரை படிந்த சட்டையை கழற்றி வாங்கி கொண்டு வேறு சட்டையை அணிவித்து திட்டமிட்டே அவரை தப்பிக்க விட்டுள்ளனர். காணாமல் போனவரை 10 நாட்கள் கழித்து நேரில் பார்த்ததை போலீசாருக்கு மறைத்தவர்கள் அந்த சட்டையை தூள் தூளாக வெட்டி பேரூராட்சி குப்பை வண்டியில் போட்டு தடயத்தை அழித்துள்ளனர். இந்த விஷயங்கள் தெரிய வந்ததால் வெங்கடேசனின் மனைவி காயத்ரி, மைத்துனர் பிரபு, சகலை ராஜா ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர். அதில் வெங்கடேசன் தீபாவை படுகொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. தேடப்படும் தலைமறைவான குற்றவாளியை திட்டமிட்டு தப்பிக்கச் செய்த குற்றத்திற்காக அவர்கள் மூவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். வழக்கின் மோசமான நிலையை உணர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலும் வெங்கடேசனை தேடத் தொடங்கினர். அதில் தனிப்படை போலீசாரிடம் சென்னை மெரினாவில் வைத்து ஆசிரியர் வெங்கடேசன் சிக்கி உள்ளார். அவரை பெரம்பலூர் அழைத்துச் சென்று விசாரித்ததில் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். வெங்கடேசனும் தீபாவும் ஒரே பள்ளியில் ஆசிரியர்களாக வேலை செய்ததால் அவர்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டு ரகசிய காதலாக மாறியது. பெரம்பலூர் முருகன்குடி வனப்பகுதியில் அடிக்கடி தனிமையில் இருந்துள்ளனர். அந்த பழக்கத்தை பயன்படுத்தி தீபாவிடம் வெங்கடேசன் சிறுக சிறுக 20 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இந்த பணத்தை வெங்கடேசன் பல்வேறு ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனிகளில் முதலீடு செய்துள்ளதாகவும் அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை வெங்கடேசன் ஆடம்பரமாக செலவு செய்து வந்ததாக தெரிகிறது. மேலும் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. வெங்கடேசனின் இந்த நடவடிக்கை பிடிக்காமல் தீபா அவரை கண்டித்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் தான் கொடுத்த 20 லட்சத்தையும் அவர் கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளார். இதனால் தீபா மேல் வெறுப்படைந்த வெங்கடேசன் அவரை கொலை செய்ய வேண்டும் என கடந்த 3 மாதங்களாக திட்டம் தீட்டியுள்ளார். தீபாவுடன் மாயமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்புதான் தினமும் கத்தி மற்றும் சுத்தியலுடனேயே பள்ளிக்கு வந்ததாகவும் கூறியுள்ளார். அதன்படி கடந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி பள்ளியிலிருந்து வெளியேறிய இருவரும் தாங்கள் வழக்கமாக செல்லும் முருகன்குடி வனப்பகுதிக்கு சென்றுள்ளனர்.
அங்கு சென்ற சிறிது நேரத்தில் வெங்கடேசன் தான் தீட்டி வைத்திருந்த திட்டத்தின்படி தீபாவை காருக்குள் வைத்து சுத்தியலால் பலமாக தாக்கி உள்ளார். இதில் தீபா மயங்கி விழுந்து அங்கேயே உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தீபாவின் உடலை காருக்குள் வைத்து சுற்றி கொண்டு இருந்தவர் இரவு 11 மணிக்கு மேல் நெடுஞ்சாலை வழியாக புதுக்கோட்டைக்கு எடுத்துச் சென்று அங்கு எரியும் குப்பை கிடங்கில் பெட்ரோலை ஊற்றி உடலை எரித்துவிட்டதாக கூறியுள்ளார். பின்னர் தீபாவின் காரில் பல்வேறு இடங்களுக்கு சுற்றிய பிறகு கோவை உக்கடத்தில் நிறுத்திவிட்டு தலைமறைவானவர் மெரினாவில் வசமாக சிக்கி உள்ளார். வெங்கடேசன் சொன்ன இடத்தில் தீபாவின் எரிந்த எலும்பு துண்டுகளை தேடி உள்ளனர். அதில் 2-3 எலும்புகள் மட்டுமே கிடைத்துள்ளன. அது தீபாவின் எலும்புதானா அல்லது வேறு ஏதாவது விலங்குகளின் எலும்புகளா என்பது குறித்து கண்டறிய தடய அறிவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் தீபாவை கொலை செய்ததாக ஆசிரியர் வெங்கடேசன் போலீசாரிடம் கூறிய தகவல்கள் மீதும் சந்தேகம் எழுந்துள்ளது. ஆசிரியையை கொலை செய்து உடலை மறைத்தவர் வழக்கை திசை திருப்பவே போலீசாரை சுற்றிவிட்டதாகவும் தெரிகிறது. கொலை செய்த சமயத்தில் செல்போன், ஏடிஎம் கார்டு இதை எதுவும் பயன்படுத்தாமல் கையில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாயை செலவழித்தவர் தீபாவின் 20 சவரன் நகைகளையும் திருடி விற்றதாக கூறப்படுகிறது. 80 நாட்களாக தலைமறைவாக இருந்த அவர் எங்கும் அறை எடுத்து தங்காமல் சாலை ஓரமும் பிளாட்பாரத்திலும் படுத்து நாட்களை கடத்தியிருக்கிறார். இந்த நிலையில் தீபாவின் உடல் கிடைத்தால் மட்டுமே வழக்கில் நீடிக்கும் மர்மம் வெட்ட வெளிச்சமாகும் என தெரிகிறது. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த ஆசிரியை கொலையானதாக கூறப்படும் சம்பவம் பெரம்பலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.